அனைவருக்கும் வணக்கம். ஆன்மாங்கிறது உண்டுங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விய பத்தி தான் இந்த வீடியோ நான் பேச போறேன். என் பெர்சனல் லைஃப்ல ஆன்மாவ நான் உணர்ந்தது இல்ல. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆன்மாங்கிறது நம்ம பிராக்டிகல் லைஃப்‌க்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டையும் குடுக்கல அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்லப் போறேன். பிராக்டிகல் லைஃப்‌க்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாத ஒரு விஷயம், அத நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆன்மாவால நம்ம வாழ்க்கைய மாத்த முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா, பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, ஆன்மா அப்படிங்கிறது நிர்குணம். அதாவது குணம் அப்படின்பது ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு நிறத்தையோ, ஒரு வடிவத்தையோ, ஒரு சுவையோ கொடுக்கக்கூடிய விஷயம் தான் குணம். சரிங்களா? இப்போ உதாரணமா ஸ்வீட் இனிக்குது அப்படின்னா, இனிப்பு அப்படிங்கிறது அந்த ஸ்வீட்டோட ஒரு குணம். சரிங்களா? இதே மாதிரி இந்த குணங்கள் என்பது உலக பொருட்களுக்கு எல்லாம் உண்டு. ஆனா, ஆன்மா அப்படிங்கிறது நிர்குணம் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. நிர்குணம்னா என்னன்னா, இந்த ஆன்மாவுக்கு எந்த குணங்களும் கிடையாது. இந்த ஆன்மா பார்க்க முடியாது, கேட்க முடியாது, சுவைக்க முடியாது. ஆன்மாவுக்கு நிறம், சுவை, அப்புறம் வடிவம் எதுவுமே கிடையாது. இன்னும் அதிகமா போய் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இந்த ஆன்மாங்கிறது நீர்ல முங்காது, ஆ தீயால எரிக்க முடியாது, வெட்ட முடியாது. இந்த மாதிரி பஞ்சபூதங்களால இந்த ஆன்மா என்பது ஆன்மாவை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த எந்த குணங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா, அதுதான் நிர்குணம்னு அ பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. அதே கிருஷ்ணர் தான் இந்த ஆன்மா என்பது எங்கும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறார். உன் உடம்புக்குள்ள மட்டும் இல்ல அர்ஜுனா, இந்த ஆன்மா அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லயும் இருக்குது. எல்லா நாட்கள்லயும் இருக்குது. எல்லா பொருட்களுக்கு உள்ளாவும் இருக்குது. உன் உடம்புல இருக்கிற அதே ஆன்மா, ஒரு கல்லோட உடம்புல இருக்குங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்த கொடுக்குறாரு. பிரம்மன் அப்படிங்கிறார். பிரம்மன் அப்படிங்கிறது எல்லா இடமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் ஆன்மா அப்படிங்கிறார். இந்த ஆன்மா நம்ம உடம்புக்குள்ள எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த மூலாதார சக்கரத்தில இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியில இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, நான் இதுவரைக்கும் எந்த விதமான அனுபவம் எனக்கு வந்ததில்ல. ஸோ, இந்த ஆன்மாவால அது இருக்கு, இல்லாம இருக்கட்டும். நமக்கு அது பிரச்சனை இல்லங்க. ஆனா, ஆன்மா இருக்குது அப்படின்னு நம்புறதுனால, நம்ம ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்குதுங்கிறத நான் புரிஞ்சிருக்கேன் இவ்வளோ நாளும். அத உங்களுக்கு இப்ப ஷேர் பண்ண போறேன். ஆன்மா ஒரு ஓரமா இருந்துட்டு போது. நமக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஆனா, ஆன்மா இருக்குன்னு நம்புறதுனால என்ன ஆயிருதுன்னா, நமக்கு நடக்கிற கஷ்டங்களுக்கு போன ஜென்மத்தில நாம செஞ்ச அ தப்பான விஷயங்கள் தான் காரணம். அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா? நம்ம இப்ப கஷ்டம் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம்? போன ஜென்மத்தில நான் என்ன தப்பு பண்ணனோ தெரியல அப்படிங்கிறோம். சரிங்களா? போன ஜென்மத்தில அப்படிங்கிறது நாம பிறக்கல. இந்த உடம்பு பிறக்கல. இந்த மனசும் பிறக்கல. அப்ப எது பிறந்தது போன ஜென்மத்தில? நம்ம ஆன்மா. நம்ம ஆன்மா போன ஜென்மத்தில பிறந்ததுன்னா, அப்படி பிறந்து ஒரு தப்பு செஞ்சதுன்னா, அந்த பிறவியிலேயே தண்டனை அந்த ஆன்மா அனுபவிச்சிருக்கணும். அத விட்டுட்டு, இப்போ இந்த பிறவிக்கு ஆன்மா தண்டனை அனுபவிக்குங்கிறதுக்கு நம்ம சொன்னோம்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்ம பொறுப்பேத்துக்காம, அந்த பொறுப்ப நம்ம ஆன்மா மேல போட்டுர்றோம். ஆன்மா தான் தப்பு பண்ணுச்சு போன ஜென்மத்தில. இந்த தப்ப என்னால கஷ்டத்த என்னால மாத்த முடியாது. அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நம்ம அப்படியே அமைதியா உட்காந்துர்றோம். இது என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கான பொறுப்ப ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தின் மேல போடுற மாரி இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் பொறுப்பேத்துக்கணும்னு சொல்றது, ஒரு 90% விஷயங்களுக்கு மட்டும் நம்ம பொறுப்பேத்துக்கலாம். 10% விஷயங்களுக்கு பொறுப்பேத்துக்க முடியாது. அந்த 10% விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரணம். இதுக்கு நான் பொறுப்பேத்துக்க முடியாது. அது எப்ப வேணாலும் வரலாம் அது. இயற்கை பேரழிவுகள் சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள் 10%க்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிறது நம்ம கையில இல்ல. ஆனா,
மீதி நடக்கிற 90 கஷ்டங்களுக்கு 90% கஷ்டங்களுக்கு நம்ம பொறுப்பேத்துக்கிட்டோம்னாக்கா, ஏன் ஒரு தப்பு நடக்குன்னு அத ஆராய்ச்சி பண்ணி, அத கண்டுபிடிச்சு, தப்பு நம்ம மேல இருந்தா திருத்திக்கிடலாம். இதுதான் பிராக்டிகல் பெனிஃபிட்டா நான் யோசிக்கிறேன். இத விட்டுட்டு கஷ்டங்கள் நமக்கு வரும்போது, ஆன்மா மேல தூக்கி போட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்க போகுது. சரிங்களா? இந்த கஷ்டங்கள் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் நம்ம செய்யலைனாக்கா, செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றோம் பார்த்தீங்களா? தன்னை தானே அறிந்து கொள்வது அப்படிங்கிறது நம்ம என்னைக்கும் செய்யவே மாட்டோம். ஆன்மா இருக்குது, ஆன்மா பார்த்துக்கும். இது ஆன்மா எடுத்த ஒரு பிறவி. அது விதிப்படி நடக்கும். விதிப்படி நடக்கிறது உண்மதான். நானும் விதிய நம்புறேன். ஆனா, மனிதனுக்கு வந்து கொஞ்சம் மதி இருக்குது. மதின்னா அறிவுன்னு சொல்றாங்க. ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? ஆ வி "விதியை மதியால் வெல்லலாம்" சொல்றாங்க இல்லைங்களா? இப்படி "விதியை மதியால் வெல்லலாம்" அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் விதி வேலை செஞ்சாலும், இந்த இயற்கை மனிதனுக்கு ஒரு அடிப்படையான அறிவை கொடுத்திருக்கிறது இல்லைங்களா? அந்த அறிவை வைத்து நம்ம பிராக்டிகல் லைஃப்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்டீஸ் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த மதி என்பது சந்திரன். அதாவது ம் வானத்தில இருக்கக்கூடிய சந்திரனை குறிக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த விதி மேல பழிய போடாம, ஆன்மா மேல பழிய போடாம, நம்மால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள ஃபேஸ் பண்ணி, அத ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது, லைஃப் கொஞ்சம் மாறுது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஆன்மா இருக்குன்னு நம்புறதுனால, நம்ம பொறுப்ப இந்த கஷ்டங்கள மாத்தக்கூடிய அந்த பொறுப்ப ஆன்மா மேல போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியா உட்காந்துர்றோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அ ஒரு எண்ணம். இத இந்த ஆன்மாவ இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் வந்து அ இல்லன்னு சொல்லி அ ஒதுக்கி வைக்க ஆசைப்படுறேன். ஆன்மாங்கிறது இருக்கட்டும். சரி உடம்புக்குள்ள எங்க வேணாலும் இருக்கட்டும். ஆனா, அது நம்ம பிராக்டிகல் லைஃப்ல எந்த விதமான ஒரு எதிர்மறையான தாக்கத்த உண்டு பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது மட்டும் தான் நானு சொல்ல ஆசைப்படுறேன் நானு. இந்த ஆன்மா சில பேர் சொல்லுவாங்க, ம் உணர மட்டும் தான் முடியும். எப்படி வந்து கடவுள உணர முடியுமோ, அப்படித்தான் ஆன்மா உணர முடியுங்கிறாங்க. சரி இருக்கட்டும். அதுக்காக இந்த ஆன்மாங்கிறது நம்ம உடம்புல இருந்துக்கிட்டு, நம்ம வாழ்க்கை இயக்குங்கிறது அப்படிங்கிறது நம்மால ஏத்துக்க முடியல. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். ஆன்மா இருக்கா இல்லையாங்கிறத விட, ஆன்மாவ பத்தின ஒரு ரொம்ப பெரிய ஆராய்ச்சி நமக்கு தேவையில்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆ இன்னொரு வீடியோல இந்த ஆன்மாங்கிற விஷயம் இல்லன்னா, எப்படி ஒரு பிறவியில இருந்து இன்னொரு பிறவிக்கு இந்த நல்லது, கெட்டது எல்லாம் கடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம் நாம. சுருக்கமா சொல்றதா இருந்தா, நம்ம செஞ்ச தீவினைகள் அது இருக்கு இல்லைங்களா? அது எப்படி இன்னொரு பிறவிக்கு கடத்தப்படுதுன்னா, நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு மரபு பொருள் இருக்குது இல்லைங்களா? ஜீன். அந்த ஜீன் வழியாக தான் தாய், தகப்பன்ல இருந்து ஒரு ஜீன் வழியாக தாய், தகப்பன்கள் செஞ்ச நல்லது, கெட்டதுகள் ஒரு ஜீன் வழியாக ஒரு குழந்தைக்கு போகுது. அப்படிங்கிறது தான் அ நான் நம்புற ஒரு விஷயம். அத பத்தின ஒரு வீடியோவ நான் அடுத்து சொல்றேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த வகையில ஆன்மாங்கிறது பிராக்டிகலா எந்த பெனிஃபிட்டும் இல்லாததுனால, நம்ம அத ஒதுக்கி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஆன்மாங்கிற விஷயம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு, நமக்கும் கடவுளுக்கும் இடையில குறுக்க நிக்கக்கூடிய விஷயமா நான் கருதுறேன். ஆன்மாவால மட்டும் தான் கடவுள கடவுள அடைய முடியும். மனுஷனால அடைய முடியாதுங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. நன்றி.